மக்களால் நான் கட்டுவரமாகத்தான் நடப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். கமல் இருக்க தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. தென்னிந்திய சினிமால நடிகர்களுக்கு இணையா இன்றைய நடிகைகள் சம்பளம் வாங்குறது தயாரிப்பாளர்களை கதிகலங்க வச்சிருக்கு. ஒரு காலத்துல லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருந்த நடிகைகள் எல்லாம் இப்ப கோடிக்கணக்கில் வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. படத்தோட வெற்றியை பொறுத்து அவங்க சம்பளத்தை படத்துக்கு படம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. சில நடிகைகள் படம் மட்டும் இல்ல விளம்பரத்திலேயே நடிச்சு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தென்னிந்திய சினிமாவுடைய முன்னணி நடிகைகளுடைய சம்பள விவரம் வெளியாயிருக்கு. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது அனுஷ்கா தான். பாகுபலி 2 படத்துக்கு முன்னாடி 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த அனுஷ்கா பாகுபலி 2 உடைய மெகா ஹிட்டுக்கு அப்புறம் 4 கோடியா மாத்தினாங்க. திடீர்னு பார்த்தா புதுசா ஒத்துக்கிற படத்துக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவும் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு 5 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கறாங்க. அனுஷ்காவுக்கு அடுத்த இடத்துல நயன்தாரா இருக்காங்க. தென்னிந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் 9 கோடி தான் உச்சத்துல இருக்கு. தொடர்ந்து வெற்றி படமா கொடுத்ததுனால இவங்களுடைய சம்பளம் ஜெட் வேகத்துல அதிகமா இருக்கு. நயன்தாரா இப்போ இமைக்கா நொடிகள், கொலையுதிர் காலம், அறம், வேலைக்காரன் மற்றும் இன்னொரு தெலுங்கு படத்துல நடிச்சிட்டு வராங்க. இதுக்காக அவங்க 4 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறதா கூறப்படுது. நயன்தாராவுக்கு அப்புறம் காஜல் அகர்வால். தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில முன்னணி நடிகர்களோட நடிச்சிட்டு வர காஜல் அகர்வால் படம் ஒண்ணுக்கு 2 கோடி ரூபாய் வாங்குறாங்களாம். தமிழ் சினிமால முன்னணி நடிகர்களான விஜயோட மிர்சல் படத்திலையும் அஜித்தோட விவேகம் படத்திலையும் ஒரே நேரத்துல மாறி மாறி நடிச்சிட்டு வராங்க. காஜல் அகர்வாலுக்கு அப்புறம் நடிகை சமந்தா தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நடிகர் நாக சைதன்யாவை திருமணம் பண்ணிக்க போற சமந்தா படம் ஒண்ணுக்கு 2 கோடி ரூபாய் கேட்கறாங்க. இப்போ இவங்க விஜயோட மிர்சல் படத்திலையும் சிவகார்த்திகேயனுடைய புதிய படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா நடிகை த்ரிஷா. இப்ப வர நடிகைகள் எல்லாம் சம்பளத்தை ஏத்திட்டு வர நிலையில 10 வருஷத்துக்கு மேல நடிச்சிட்டு வர த்ரிஷா படம் ஒண்ணுக்கு 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. மேலும் தெலுங்கு ரசிகர்களை கவர்ச்சியால கிறங்கடிச்சிட்டு வர ஸ்ருதி ஹாசன் டோலிவுட் படம் ஒண்ணுக்கு 1 கோடி ரூபாய் வாங்குறாங்களா. இவங்களுக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு 2 சினிமா இண்டஸ்ட்ரியிலே நல்ல வரவேற்பு இருக்கு. இவங்கள தவிர அன்சிகா, ரகுல் பிரீத்தி சிங், தமன்னா எல்லாம் படம் ஒண்ணுக்கு 1 கோடி ரூபாய் வாங்குறாங்களாம். இதுலயே படத்துக்கு ஏத்த மாதிரி சம்பளத்தை குறைக்கவும் செய்யறாங்களாம். மேலும் இந்த செய்தி பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.